Hello friends, இந்த வீடியோல Flutterோட லேட்டஸ்ட் வெர்ஷனான 3.10ல என்னென்ன மேஜர் அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த வெர்ஷன்ல மெட்டீரியல் 3 லைப்ரரி மேட்ச் பண்ற மாதிரி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. மெட்டீரியல் 3ல நியூ காம்பனன்ட்ஸ் அண்ட் டைனமிக் கலர் தீம்ஸ் இருக்கு. மெட்டீரியல் 3 அப்படிங்கிற இந்த ஃபிளாகை எனேபிள் பண்ற மூலமா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் இதுக்கு முன்னாடி மெட்டீரியல் 2 அப்படிங்கிற அந்த டிசைன் லைப்ரரியை மேட்ச் பண்ணுற மாதிரியே நம்ம கோடிங் எழுதிட்டு இருந்தோம் ஃப்ளட்டரில். இப்போ மெட்டீரியல் 3 சப்போர்ட் ஆகும். இதை பற்றின டீட்டெயில் வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எவ்ரி காம்பனன்ட்ஸ் அண்ட் கலர் ஸ்கீம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் .3 லேட்டஸ்ட் வெர்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வெர்ஷன் 100% நல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த நல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மூலியமாக ரன் டைம் எரர்ஸை ஃபுல்லாக அவாய்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த .3 வெர்ஷன்ஸில் பேட்டர்ன்ஸ், கிளாஸ் மாடிஃபயர்ஸ், இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி புதுசாக நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. தேர்ட் வெப்பில் என்ன ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு அதோட லோட் டைம். முன்னாடி அதோட லோட் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது 7.3 மைக்ரோ செகண்ட்ஸ் எடுக்குதுன்னா இப்போ 4.5 மைக்ரோ செகண்ட்ஸ் அளவுக்கு அதை கம்மி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபான்ஸோட லோட் டைம்ஸ், ஐகான்ஸோட லோட் டைம்ஸ் இதெல்லாமும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெட்டீரியல் ஐகான்ஸ் லோட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு முன்னாடி. இந்த வெர்ஷன்ஸில் அதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் ரெண்டரிங் இன்ஜின். இதுக்கு முன்னாடி ஸ்கியா அப்படிங்கிற ஒரு ரெண்டரிங் இன்ஜின் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இம்பலர் அப்படிங்கிற ஒரு ரெண்டரிங் இன்ஜின் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஃப்ளட்டரோட வெர்ஷன் 3.7லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது மூலயமா டெஸ்ட் பண்ண மூலயமா iOSல இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இம்பலர் அப்படிங்கிற ரெண்டரிங் இன்ஜினை டிஃபால்ட் ரெண்டரிங் இன்ஜினாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்காங்க. இது மூலயமா மேஜரான இந்த ஜங்க்ஸ், அதாவது iOSல நீங்கள் ஆப் டெவலப் பண்ணும்போது இருக்கக்கூடிய ஜங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க காமிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு சில சாம்பிள் அப்ளிகேஷன்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வயர்லெஸ் டீபக்கிங் பண்ண முடியும். அதுவும் iOS டிவைசஸில் மேக்புக்கில் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா, நம்ம சேம் வைஃபைக்குள்ளே இருந்தோம்னா நம்மளால் ரெண்டு டிவைஸஸும் பேர் பண்ணி அது மூலயமா நம்மளால் வயர்லெஸ், அதாவது எந்த ஒரு USB டீபக்கிங் இல்லாமல் நம்மளால் வயர்லெஸ் மூலயமா டீபக்கிங் பண்ண முடியும். அதாவது இந்த ஃப்ளட்டர் வெர்ஷன் 3.10லேருந்து இந்த ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து Android X கேமரா சப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது முன்னாடி ஜெட்பேக் கம்போஸ்ல இந்த லைப்ரரி இருந்துச்சு. இந்த லைப்ரரியை அப்படியே ஃப்ளட்டருக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது மூலயமா ஆண்ட்ராய்டோட கேமரா ஃபீச்சர்ஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அதை ஃப்ளட்டரில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி .dev டூல்ஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபைனலாக ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க் SLSA லெவல் 1க்கு சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலயமா நிறைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அவங்களால ஃப்ளட்டர் ஃப்ரேம் ஒர்க்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இது மூலயமா ஃப்ளட்டரோட செக்யூரிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வெர்ஷனில். ஃப்ளட்டர் வெர்ஷன் 3.10ல இந்த மாதிரி மேஜர் அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். ஃப்ளட்டர் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க.